ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தலைநகர் சென்னையில அடிக்கடி ஓட்ட விரிசல்னு தலைப்பு செய்தி வருதே, என்ன சங்கதி? இடிதாங்கியின் காலுக்கு கீழே குழியை பறிப்பவர்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்தால் இடிதாங்கி போகும் பேருந்து தடத்திலும் குழியை பறித்து குப்புற கவுக்க பார்க்கிறார். அதான் அப்போவே சிமெண்ட் கலவையை போட்டு மூடியாச்சு. இப்போ உள்ளாட்சி தேர்தல் போல இடைத்தேர்தலும் தள்ளி தள்ளி போகும்னு சொல்றாங்களே, அப்படியா? அடுப்பில் இருக்கும் நெருப்பை அணைத்து விட்டு காப்பிக்கு டோக்கன் கொடுக்க சொன்னால் டபரா செட்டுக்கு கோபம் வராதா? குறைந்தபட்சம் கொடுத்த டோக்கன்களுக்கு கேரண்டி கார்டு கொடுப்பதற்காகவாவது ஒரு டேட் கொடுத்திருந்தால் கூட இடிதாங்கி ஆசுவாசமாயிருந்தது. அடடா, உங்களுக்கு இந்த கவலை வந்துருச்சா? நீங்க எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் போது இப்படி ஆகி போச்சேன்னு வருத்தம் இருக்குதா? ஆர்கே நகரில் தேர்தலை சூடுபடுத்துவதற்காக சூக்காட்டி விட்டு எரியிற வெயிலில் கூவி கொண்டிருந்த இந்த கூமுட்டையை மூட்டை கட்டி கொண்டு திரும்பி போக சொல்லுவது நியாயமா? அதானே, தங்கியிருந்த ரூமுக்கு கொடுத்த அட்வான்ஸ் என்ன ஆகுறது? ஆமா, தேர்தலை கண்டாலே உங்களுக்கு உற்சாகம் பொங்குதே, எப்படி? இடிதாங்கியை பொறுத்த வரையில் தேர்தல் என்பது ஒரு மிகச்சிறந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. வாக்குச்சாவடியை நோக்கி வாக்காளர்களை தள்ளி கொண்டு போவது முதல் வாக்கு எண்ணிக்கை நடப்பது வரைக்குமான தேர்தல் கொண்டாட்டம் என்பது சாதாரண கொண்டாட்டம் அல்ல. விட்டிருந்தா இத சித்திரை திருவிழா கொண்டாட்டமா நடத்திருப்பீங்க. டெல்லி, உத்தரப்பிரதேசம்னு ஓட்டுப்பெட்டி பிரச்சனை இருக்கே, இங்க எப்படி? ஓட்டு விழுந்தாலும் விழாவிட்டாலும் வீட்டின் மோட்டை பிரித்து துட்டை கொட்டுவது என்ற மாடர்ன் டெமோக்ரஸிக்கு ஏற்ற மாற்று பொருளாதார கோட்பாட்டுடன் செயல்புரிந்து கொண்டிருக்கிறேன். உங்க வேலையில கரெக்டா இருக்கிறீங்க, சரிதான். திருப்பூர் டாஸ்மார்க் விவகாரத்து விசாரணை கடும் ஸ்பீடா இருக்கே. அடிதடிக்கும் தடியடிக்கும் இடையே 6 வித்தியாசங்கள் இருக்கின்றன என்பதை இடிதாங்கி நன்கு அறியும். அதாவது காக்கி சட்டை போட்டவர்கள் அடித்தால் அது தடியடி, பாக்கி அடி எல்லாமே அடிதடி என்று புதிய விளக்கம் சொல்லி எடிமோலாஜியில் பதிவு செய்கிறார். அறிக்கை தயாரிக்கிறதுல கில்லாடியாச்சே நீங்க. பாதுகாப்புக்கு வந்தவங்க பத்திரமா வழி அனுப்பிச்சு வச்சதா சொல்றாங்களே, அப்படியா? வேலையே அடிக்கிற சோழியை செய்யும் போது வாங்கிய அடியை தடவிக்கொண்டே போக வேண்டியது தவிர வேறு வழி இல்லை. ஆமா ஆமா, லெத்திக்கும் தற்காப்பு கலை தெரிஞ்சிருக்கும் போல. ராமநாதபுரத்துல என்கவுண்டர்னு முதல் நாளே நீதிபதி விசாரணை நடக்குது. கடமையை செய்யறவங்கள குறை சொல்றது சரியா? போலீஸுக்கு சட்டம் தெரியும் என்றாலும் லத்திக்கு புத்தி கூர்மை இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அது சரி, பயிற்சியும் முயற்சியும் பாடம் கத்து கொடுக்கும். ஆனாலும் நாடு முழுக்க பரபரப்பா வேற ஒரு செய்தி போய்கிட்டு இருக்கே. இடிதாங்கியின் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபடும் போது கூட்டத்தை கலைப்பதற்காக காவல்துறையினர் லத்தியை மூட்டுக்கு கீழே தான் ஓங்குவார்கள். ஆனால் லத்தி கீழ்ப்படியாது. புத்தி கெட்ட லத்தி உடனே இடிதாங்கியின் மண்டையை குறிவைக்கிறது என்று சொன்னால் காவல்துறையினரை குற்றம் சொல்லிவிட முடியும். அதத்தான் உங்க கட்சி பொதுக்கூட்டத்திலே பார்த்தோமே. சரி, இப்ப பொதுமக்கள் மத்தியில என்னதான் நினைக்கிறாங்க? நாட்டில் இப்போதைக்கு 2 பிரச்சனை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஒன்று குடிநீர் பிரச்சனை, மற்றொன்றும் குடிநீர் பிரச்சனை தான். அதிக போராட்டம் நடந்து மறுபடியும் சாதனை படைக்க வேண்டாமா? வாழ்த்து சொல்லவா பார்த்து சொல்லவான்னு விடுமுறை கொண்டாட்டங்கள் நடந்து முடிஞ்சிருக்கே, அங்க எப்படி? ஒரு புறத்தில் குடிநீர் பிரச்சனைக்காக மக்கள் காலி குடங்களுடன் வீதியில் நின்று போராடுகிறார்கள். இன்னொரு இடத்தில் கடையையே காலி செய்ய வேண்டும் என்று போராடுகிறார். எடுத்த எடுப்புலயே உங்களுக்கு மேடை கிடைச்சிருது. வாழ்த்து சொல்லும் போது இத்தனை கட்சி இருக்குதான்னு ஆச்சரியமா இருக்குது. பிரச்சனைக்கு கூட்டணி சேர ஆள் இல்லையா? மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு குரல் கொடுக்காமல் முக்காடு போட்டு கொண்டு கமுக்கமாக அலைந்தாலும் பண்டிகை என்றால் வாழ்த்து சொல்வதற்காக முக்காட்டை தூக்கி எறிந்துவிட்டு முந்திரி கொட்டையை போல முன்னால் இருப்பவன் இடிதாங்கி மட்டும்தான் என்பதை மறந்து விட வேண்டாம். அதானே, தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் நாம வெளியில வந்தா போதும். போராட்டத்துக்கு ஐடியா கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, வந்தது வந்துட்டீங்க, கொண்டாடி முடிச்ச பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லிட்டு போங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்னே தமிழ் பிறந்தாலும் இந்த புத்தாண்டு எத்தனையாவது ஆண்டு என்று மட்டும் தெரியாது. ஆனாலும் 60 ஆண்டுக்கு ஒரு முறை உருண்டு உருண்டு வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.